கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன், அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவன், இந்த பூமியில திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனா இருக்கிறார். அப்ப தகப்பனா இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு விஷயத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க. அப்போ திக்கற்ற பிள்ளைகள் அதாவது அனாதைகள், ஆதரவற்றவர்கள், யாருமே இல்லாதவங்க, எந்த வழியுமே இல்லை அப்படின்னு தன்னைத்தானே வருந்தி கொண்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்ப அவர்களுக்கு தகப்பனாக இறங்கி வராங்க. எப்படிங்க? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? அந்த பிள்ளைகள் முன்னேறணும்னு நினைப்பார். அந்த புள்ள நல்ல அறிவோடு இருக்கணும்னு நினைப்பார். அந்த புள்ள தன் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்பார். இதெல்லாம் ஒரு தகப்பன் நினைக்கிற விஷயம். அந்த பையனுடைய முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த உழைப்பை அவர் என்ன பண்ணுவார்? ஒரு தகப்பன் அங்கே செய்வார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எல்லா விஷயத்திலையும் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற அக்கறையோட, பாசத்தோட, நேசத்தோட ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளை வழிநடத்துவாரோ அதுபோல ஆண்டவரும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். அப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? நமக்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை, ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், இந்த வசனத்தை சொல்லி கேட்போம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தகப்பன் சொல்லி இம்மானுவேலர் என்கிட்ட சொன்னார், இந்த வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ எனக்கு யார் தகப்பன்? எனக்கு இருக்கக்கூடிய தகப்பன் நீங்கள் மட்டும்தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள். எனக்கு அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? எனக்கு அப்பா இல்லை, நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் எனக்கு தகப்பன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணுங்கள்? நீங்கள் கட்டாயம் எனக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்குறப்போ நிச்சயமாகவே ஒரு தகப்பனாக இறங்கி நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறவராக, பூர்த்தி செய்கிறவராக இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு விதவைகளுக்கு, அதாவது விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறாங்க. ஏன்னா விதவைகள்னா அவங்கள ஏளனமாக பேசுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அவர்களுக்கு அநியாயம் நடக்கும். அந்த அநியாயத்தின் மத்தியில் நியாயத்தை விசாரிக்கிறவராய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, அப்போ நம்ம எதுக்காக கவலைப்படணும் சொல்லுங்கள்? நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறப்ப ஒரு தகப்பனாய் இறங்கி தன்னோட பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் என்ன செய்வாரோ அதை செய்ய அவர் காத்திருக்கிறார். நாம் கேட்கணும், அவரிடத்துல கேட்கணும். இந்த மாதிரி எனக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவரிடத்துல நாம் முழுமையாய் உண்மையாய் விண்ணப்பம் பண்ணணும். பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஒரு தகப்பனை போல இறங்கி நமக்கு நன்மையானதை செய்ய அவர் காத்திருக்கிறார். நம்முடைய அப்பா கிட்ட வேண்டுதல் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருந்து எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். அது மட்டுமல்ல, விதவைகளை விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறீர். அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயத்தில் நீர் நியாயத்தை விசாரித்து நேர்மையானதை நீர் செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தேவைகளை உணர்ந்து எங்கள் தகப்பனாய் நீர் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.